உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உங்களுக்கு தெரியாதது, அறியாதது, நீங்கள் அறியாதது, உங்களுக்கு எட்டாதது எல்லாத்தையுமே தேவன் சொல்லுவார். நீங்கள் போய் அவர் கூப்பிடணும், அவ்வளோதான். இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் சொல்லி கொடுப்பார். ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு குள்ளநாரி போச்சாங்க. அந்த குள்ளநாரி என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல திராட்சை பழங்கள் அப்படி கொலை கொலையாக தொங்கிச்சு. அது சாப்பிடணுன்னு நினச்சா அது ஹைட்டு, அது உயரம் பத்தலை. என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணிச்சு, முயற்சித்து பார்த்துச்சு, அதால் சாப்பிட முடியல. பெரிய ஏமாற்றம் அதற்கு, அப்படியே வெளியேறி போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஏமாற்றம் வராதுங்க. இயேசுவை கூப்பிட்டால் அவர் அதற்கு அதை எப்படியாவது உங்களுக்கு கிடைக்க வச்சுருவாருங்க. என்னை நோக்கி கூப்பிடுன்ட்டார். உங்களால் எட்ட முடியாதது, நீங்கள் அறியாதது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அறிவிப்பேன். பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். எத்தனை பெரிய காரியங்கள் உங்கள் முன்னாடி நிற்குதுங்க. இந்த மாதிரி என்னால் செய்ய முடியாது. எத்தனை பெரிய காரியங்கள் உங்கள் முன்னாடி இருக்குது. வீடு வாங்குறதா, வீடு கட்டுறதா, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா, அது மாதிரி எத்தனை பெரிய காரியங்கள் வச்சுருங்க. கடன் அடைப்பதா, இல்லைன்னா வியாதியை சரி பண்ணிக்கிறதா, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் இன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி பணத்தை சம்பாதிப்பது எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பாருங்க. யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீங்கள் படித்து பாருங்களேன், யாக்கோபுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கூட சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாமே இயேசுகிட்ட கேட்கலாம். அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். பேசுங்க, சாதாரணமாக பேசுங்க, சரிங்களா? அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார், அறிவிப்பார். எட்டாதது, நீங்கள் அறியாதது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார். எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏமாற்றம் வராது. ஐயோ எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு எதுவுமே நடக்காது. அதாவது தேவனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். எல்லாத்தையுமே தேவன் சொல்லி கொடுக்கறதுனால எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஒன்று வராது. ஒரு பெண் ஒரு விதவை பெண், மொத்தம் 40 வெள்ளிக்காசு அவள் கடன் பட்டிருந்தா. பைபிள் அப்படி போடவே இல்லை, நானாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 2 பையன்களை அந்த கடன்காரங்க தூக்கிட்டு போயிடுவேன்னாங்க. இப்போ யோசேப்பை விற்ற விலை எவ்வளோங்க? 20 வெள்ளிக்காசு. அவங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து யோசேப்பை விற்றாங்களே, 20 வெள்ளிக்காசு. இப்போ 2 பையன்கன்னா 40 வெள்ளிக்காசு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். மினிமம் 40 வெள்ளிக்காசு அவளுக்கு கடன் இருந்துச்சு. ஒரே நாளில் அவள் அதை கடனை அடைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ராஜா கிட்ட போய் கேட்கல, நேராக தேவன்கிட்ட தான் அதை போய் விசாரிக்க போகிறா என்ன பண்ணுறதுன்னு. தேவன் சொல்கிறார், ஒரே நாளில் அந்த பெண்ணை சம்பாதிக்க வச்சாருங்க. எப்படி ஒரே நாளில் 40 வெள்ளிக்காசை சம்பாதிப்பதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்துச்சு, அதை பெருக வச்சார். அப்புறம் அது அதிகமான எண்ணெயாக மாறிச்சு. அப்புறம் விற்க சொன்னார். அவ்வளோதான். அந்த 40 வெள்ளிக்காசுக்கு மேலே தான் கிடச்சிச்சு. தேவன் நினைத்தால் உங்களுடைய கடனை ஒரே நாளில் அடைக்க முடியும். உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித்தர முடியும். மண்டையெல்லாம் பிச்சுக்காதீங்க. ஐயோ இந்த உலகத்தில் வேலையே கிடைக்கலங்க, பொண்ணே கிடைக்கலங்க, மாப்பிள்ளையே கிடைக்கல, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. நீங்கள் தான் கேட்கணும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவ்வளோதான். கூப்பிட தான் சொல்கிறாரு உங்களை. அவ்வளோதான். நீங்கள் மண்டையை பிச்சுலாம் இருக்காதீங்க. என்ன பண்ணுறது, ஒரு ரூம் போட்டு நம்ம யோசிக்கலாம் வேண்டாம். நீங்கள் ஏசுன்னு கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுங்க, உண்மையாக கூப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அறிவிப்பார், சொல்லி கொடுப்பார். இதுதான் பண்ணுங்க. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா.
எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க நினச்சது, அவங்க ஆசைப்படுறது, அந்த மாதிரி ஒரு பெரிய காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க அந்த பெரிய காரியங்களை செய்து முடிக்கணும். நீங்கள் அதற்கு ஆலோசனை சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க. பக்கத்தில் வந்து சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க இயேசுவே இயேசுவின்னு கூப்பிட போகிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து அதை செய்து முடிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் சாமி. 7 வருடம் அந்த குஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.